கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ திமுகக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்காக தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஸ்டாலின் அவர்களிடம் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல பல காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்து விரிவா சொன்னீங்கன்னா நல்லா. இல்ல, அது உளவுத்துறை இல்லம்மா. உளவுத்துறை அவர் ஆட்சியில் இருக்கும்போது உளவுத்துறை இருந்தது. அப்போ உளவுத்துறை இருக்கும்போது வழக்கமாக நீங்கள் 150 சீட் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை அது அப்படிலாம் வந்து ஏன் கொடுப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரமோஷன் வரணும், திருப்திப்படுத்தி 4 காரியம் ஆகணும். அதனால் எல்லா அரசர்கள்ட்ட புலவரெல்லாம் போய் வந்து பாட்டு பாடி பரிசில் பெற்று வரா மாதிரி இந்த உளவுத்துறை வழக்கமாக என்ன பண்ணும், அவர்களுக்கு என்ன செய்தி சொன்னால் மகிழ்வார்களோ அந்த செய்தியை வந்து உளவுத்துறை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இதோட நடுவில் ஒரு சொன்னாங்க, பெண் நிறுவனம் சபரீசன் நடத்திட்டு இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாராம், அவர் ஒரு அறிக்கை தயார் பண்ணுவார். இந்தந்த தொகுதியில் இன்னார் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வேட்பாளர் போடுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, இவங்களுக்கு கெட்ட பேர் இருக்குது. அதில் ஒருத்தர் மணிகண்டன் இருந்தார். அதில் சொல்கிறாங்க அவர் பணம்லாம் வசூல் பண்ணி அது அந்த அறிக்கையை தயார் பண்ணான்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆக அவங்க ஒரு அறிக்கை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா, முதல்வர் வந்து என்ன பண்ணாருன்னா, பெண்ணுக்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வாங்குவோம், உளவுத்துறையிலேருந்து ஒரு அறிக்கை வாங்குவோம், அப்புறம் அந்த நிர்வாகிகள்கிட்டருந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட. இது 3ஐயும் நம்ம ஒன்றா இணைச்சி பார்க்கும்போது உண்மை தெரிஞ்சிடும். நமக்கு எங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது, எங்கே பலவீனமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஓஹோ, இவர் இப்படி போகிறாரா அப்படின்னு சபரீசன் என்ன பண்ணிட்டார், இது வந்து வெளியில் பேசுகிற தகவல். என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த உளவுத்துறையில் ஒருத்தர் இருந்தார், கையில் ஒரு வேல் பிடிச்சிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரை பிடிச்சி, ஐயா நான் சொல்கிற அறிக்கையை தான் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும், உளவுத்துறை அறிக்கைன்னு. இவரோட பெண் நிறுவனத்துலேருந்து ஒரு அறிக்கைன்னு வைங்க, அதில் ஒரு 5% கொஞ்சம் அங்கங்கே மாற்றுறது, 100% ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு பெயருக்கு சில மாற்றங்கள், ஒரு 90% டேலி ஆகிற மாதிரி அதை கொண்டு போய் கொடுங்க. இந்த மாவட்ட நிர்வாகி அந்த செயலாளர் அவங்களாம் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு தொடர்பில் இருப்பாங்க, ஏதாவது பண விஷயங்களில், சொத்து விஷயங்களில், இல்லை ஏதோ ஒரு விஷயங்களில் தொடர்பில் இருப்பாங்கன்னு வைங்க, நிதி விஷயங்களில். அப்போ இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி போட்டு கொடு. இப்போ ஸ்டாலின் ஐயா அவர் மூணுலேயும் நம்ம ராமசாமி பேர் வருது. அப்போ ராமசாமியை நம்ம தேனியில் நிற்க வச்சுருவோம். உளுந்தூர்பேட்டையில் இதுலேயும் கந்தசாமி வருது. கந்தசாமி நிச்சயமாக வெற்றி பெறுவார் இதில் வருது, அநேகமாக வெற்றி பெறுவார்னு இதில் வருது. அப்போது கந்தசாமி போட்டுருவோம். ஆக இந்த 3 ஒரே இடத்துலேருந்து தான் வருதுங்கிறது பாவம் அவருக்கு தெரியல. அதனால தான் தோற்று போயிட்டார். அவருடைய குளத்தூர் தொகுதியிலையும் தோற்று போயிட்டார் பாவம். இதில் எனக்கு என்ன புரியலன்னா, இதுதான் தெரியுமே, இதுக்கப்புறம் என்ன கள ஆய்வு, 36 பேர் கொண்ட ஒரு கள ஆய்வு. இதில் இவங்கெல்லாம் போய் கள ஆய்வில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு செய்தி நம்ம கண்ணில் தான் அது படுது. என்ன பண்ணுறது, கள ஆய்வு போனவங்க அங்கே வந்து ஏதோ ஒரு திமுக ஒரு நிர்வாகி, பெண் நிர்வாகிகிட்ட ஏதோ ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணி ஏதோ சிக்கலாயிடுச்சு. நம்ம நாட்டில் தான் எங்கே போனாலும் இதே வேலையாக இருப்பான். இல்லை, இதுக்கு எதுக்கு கள ஆய்வு? நம்ம உட்காந்து கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும் என்ன தப்பு நடந்திருக்கு. இது வந்து சாதாரண மக்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 36 பேர் இந்த கட்சி நிர்வாகிகள் அமைச்சதுக்கு பதிலாக ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாண்புமிகு, அதாவது முன்னாள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அவங்க வீட்டில் இந்த பால் ஊற்றுறவங்க, இந்த பூக்காரம்மா, வீட்டு வேலை செய்கிறவங்க, பேப்பர் போடுறவன், ஒரு 4 பேர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுங்க, இந்த கலாய்வை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க, இந்த பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமாக இருக்குது, கஞ்சா போதையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது, இதுதாங்க நம்ம கட்சி தோற்றதுக்கு காரணம். நீங்கள் 4 பேரே சொல்லிடுறாங்க, அது ஃப்ரீயாக சொல்லிட்டு போவாங்க, எந்த செலவும் இல்லாமல். இதை போய் ஒரு 36 பேர் கலாய்வு போய் இந்த 36 பேரும் ஒருத்தர் என்ன பேசி வச்சுக்கிட்டு என்ன விடுறோம்னு தெரியாது. இல்லை, அவன் போகும்போது நமக்கு வேண்டியவர் இவர் கன்சாமி தான் வந்து தோற்றதுக்கு காரணம்னு சொல்லக்கூடாது, வேணாம் முன்சாமி தான் தோற்றதுக்கு காரணம்னு சொல்லி முன்சாமியை போட்டு தள்ளுறது. இப்போ இப்படி இன்னும் வந்து கட்சிக்குள்ளே இந்த உட்பிளவுகள் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர, இந்த கலாய்வை வச்சுக்கிட்டு ஒரு கலையும் பிடுங்க முடியாது. நீங்கள் ஏதோ களை எடுக்கிறதா நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் வழியே இல்லை. நீங்கள் களை எடுக்கணும்னா கட்சி சார்பற்ற
பொதுவானவர்களை பாமர மக்களிடம் வந்து தொடர்பு கொண்டு பேசணும். அதுக்கு ஒரு ஏஜென்சி மாதிரி வைக்கலாம். அந்த ஏஜென்சியில் மாப்பிள்ளை கீப்பிள்ளை சொந்தக்காரங்க நிர்வாகிகள் யாரும் சம்மந்தப்படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இருக்கிற நிர்வாகிகள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்னன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் அதை அவங்க வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ கூட சொல்கிறாங்க அவர் பாவம் ரொம்ப ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு, யாருமே வந்து அவர் பார்க்கறது இல்லை, எல்லாருமே உதயநிதி அவர்களை பார்த்துட்டு போயிடறாங்க, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கார், அதனால் வந்து அவர் யாரும் பார்க்கறது இல்லைன்னு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்களா அவங்க குடும்பத்தில் தினம் ஒரு 5-6 பேரை செட் பண்ணி பத்திரிகையாளர்கள், முன்னாள் பத்திரிகையாளர்கள், இல்லை பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இப்போ தான் யாரை பார்த்தாலும் மூத்த பத்திரிகையாளருங்கிறான். எந்த பத்திரிகையில் இருந்தான்னு கேள்வி கேட்டிங்கன்னா எந்த பத்திரிகையில் இருந்தான்னு அவனுக்கே தெரியல. ஏதாவது பத்திரிகையில் இருந்திருந்தா தானே தெரியும். ஆனால் வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு 5 அது மாதிரி அப்புறம் திமுக நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு 5-6 பேரை அனுப்பி விட்டு அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் வருத்தப்படாதீங்க, அடுத்து இந்த ஆட்சி நிலைக்காது, தாவை காட்சி எப்படி கலைஞர் 1 வருஷத்துக்குள்ளே கலைஞ்சிடும், மறுபடியும் மக்கள் திமுகவின் அருமை கருதி திமுகவை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நம்ம தான் வரப்போகிறோம் இப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒன்று ஒரு மன திருப்தி வரும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதோட முக்கியமாக பொழுது போகும். இல்லைன்னா காலையில் சாயந்தரம் வரைக்கும் சும்மா இருந்தாருன்னா யாருக்காக இருந்தாலும் இப்போ என்ன கூட சொல்லுவாங்க சில பேர், சார் வயசாகிடுச்சு இப்படி அரசியல்லாம் போய் பேசிக்கிட்டு ஆனால் வம்ப வர வச்சுக்கிட்டு வீட்டோட நிம்மதியாக சினிமா டிவி சீரியல்னு பார்த்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி உட்காந்தா எனக்கு பைத்தியம் முடிச்சுருவீங்க. காலையில் சாயந்தரம் வரைக்கும் சும்மா உட்காந்து ஆக்டிவாக இருக்கணும் மைண்டு. அதனால தான் நான் போயிட்டுருக்கேன். இது எனக்கே என்னுடைய லெவலில் ஒரு சாதாரண லெவல்லே எதுன்னா அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு முதல்வராக இருந்தவர். அந்த மாதிரி வகையில் சும்மா உட்காரணுங்கிறது தமிழில் இந்து மதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்து மதம் நான் சொல்கிறது வந்து நம்ம நாட்டுடைய பண்பாடு, தமிழ் பண்பாடு. சும்மா இருப்பதே சிவம். நீங்கள் சும்மா இருக்கிறதுனா என்ன நினைப்பீங்க? சும்மா இருக்கிறதுனா என்ன? இப்போ யாரோ சும்மா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவன் இதே அப்படியே உட்காந்துருக்குது. இந்த இப்போ அங்கே ரெக்கார்டிங் நடக்குது, இங்கே யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஏன்பா கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கப்பா. அவங்கள சும்மா இருக்கிறது. ஒரு குழந்தை விஷமாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது, உடனே ஏதோ ஆட்டிகிட்டு ஏதோ உடைக்கிறது போகுது, சும்மா இரு. இந்த சும்மாங்கிறது அமைதியாக எதுவும் செய்யாமல் இரு. எதுவும் செய்யாமல் இருன்னு சொல்கிறத விட இப்போ செய்யறத செய்யாமல் இரு. அதுதான் இந்த விஷமம் பண்ணுது அந்த குழந்தைன்னா அதை செய்யாமல் இரு. வளவளன்னு யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, சத்தமாக இருக்குது, சும்மா இரு. இல்லை தேவையில்லாத கேள்வியை கேட்குறான், அந்த இடத்துல வந்து பொருத்தமற்ற கேள்வியை கேட்டு ஒரு சிக்கல் வருது, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா, சண்டைக்கு போயிடாத, இப்படி இந்த சும்மா இருக்கு. ஆனால் இந்து மதத்தில் என்ன சொல்லுது தமிழில், சும்மா இருப்பது என்பது மனதை எங்கேயும் அலைய விடாமல் ஒரு புள்ளியில் நிறுத்தி இருப்பதற்கு பெயர் தான் சும்மா இருப்பது. அது எதுன்னு சொல்றான், சும்மா இருப்பதே சிவம்னு சொன்னான். சிவம்ங்கிறது என்ன? ஆதி சிவன், கடவுள், உச்சபட்ச கடவுள்னு வச்சுங்க. அந்த நிலை, கடவுள் நிலைக்கு உன்னை கொண்டு போகிறது என்னன்னா சும்மா இருக்குது. அது ஒன்றும் சர்வசாதாரணமாக இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது பழைய பழமொழி, இது ஒன்றும் புதுசாக நான் சொல்லலை. அடுத்த 10 நிமிஷத்துக்கு உங்கள் மனசுக்குள்ள குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது. முடியுமா பாருங்க. சரிங்க, அந்த வார்த்தை சொன்னோடனே அந்த இமேஜ் தான் மனசுக்கு ஞாபகம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேற எதை பார்த்தாலும் அது மேலே மனசு போகாது, இந்த குரங்குல தான் வந்து நிற்கும் எண்ணம். சும்மா இருக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அதுதான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் வந்து இதெல்லாம் வரும். இதில் வந்து தாவேகா, ஏற்கனவே தாவேகாவில் இந்த அதிமுககாரங்க வர்றதுக்கு முன்னால் தேர்தலுக்கு முன் இருந்தவங்களை வந்து ஒரு கால் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி வரும்பொழுது அது வந்து இப்போது இந்த அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு, வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இது ஒரு வேறு ஒரு பாதையில் வந்து இந்த அரசியலை, இந்த குதிரை பேரம்லாம் வந்து தானாக அடங்கிட்டோம்.
சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரர்களே வந்து பார்த்தீங்கன்னா சீமானை புகழக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. குறிப்பாக விவாதங்களில் உட்காந்து அன்னைக்கே சீமானை விட்டுருந்தாருன்னா 2011 காங்கிரஸ் அழிச்சிருப்பாரு. நாங்கள் தான் அந்த காங்கிரஸ்க்கு ஆக்சிஜன் உயிரெல்லாம் கொடுத்து காப்பாற்றி வச்சோம், இப்போ வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வெற்றி கொண்டான் அப்படின்ற ஒரு முக்கிய பேச்சாளர் வந்து விவாதங்களில் பேசி சீமான் அவர்களினுடைய புகழை பரப்பிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமானோட புகழை பரப்புறாரு நான் எடுத்துக்கல. காங்கிரஸ் மீது அவர்களுக்கு இருக்கும் வெறுப்பையும் வன்மத்தையும் வந்து சீமான் பெயரை வைத்து வந்து இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சீமான் பேரில் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அப்படியே வந்து ஒரு பாசம் வந்து இவங்க சொல்லிட்டாங்க. நான் நம்பல. ஏன்னா இவங்களுடைய குணாதிசயம் நமக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். போடக்கூடாதுன்றதுக்காக சொல்ல. தேர்தலுக்கு அந்த சமயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு எதிராக சீமான் அவர்கள் ஏதாவது பேசினா அதை மட்டுமே வெட்டி 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 திமுக வந்து வைரல் பண்ண வச்சது. இப்ப அதே வேலையை மீண்டும் தொடங்கி இல்லைங்க. அது எப்பவுமே இருவரை அழிக்க 2 பேரை வந்து காலி பண்ணணும்னா ஒரு குழி வெட்டு, அவன் 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விடு, ஒரு குழியில 2 பேரையும் சேர்த்து மூடு. இதுதான் திமுகவோட பாலிசி. 2 பேர் உங்களுக்கு வேண்டாதவன் இல்லை பிடிக்காதவன் இல்லை உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கணும், இவன் 2 பேரையும் நீ போய் அடிக்கிறத விட அவன் 2 பேருக்குள்ள மூட்டி விடு. அவன் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஏதோ ஒரு வழி ஆனான்னா 2 பேரையும் ஒரே குழியில் போட்டு மூடு. ஒரே கல்லில் 2 மாங்க. இந்த மாதிரி தான் சீமான் அன்றே காங்கிரஸை வந்து அவர் சொல்றதை கேட்டு அழிச்சிருக்கலான்னா அப்போ அந்த அழிக்காமல் விட்ட குற்றவாளி யார்? திமுக தானே. இது என்ன ஒப்புதல் வாக்கு மூலமா? காங்கிரஸை அன்றே நாங்கள் அழிக்காமல் விட்டு விட்டோம் என்றால் முட்டாள்தனமாக இருந்தீர்களா இல்லை வேறு சுயநலத்துக்காக இருந்தீர்களா? இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். அப்ப சீமான் சொன்ன மாதிரி கோழை என்பதை தானே ஒத்துக்கொள்றாங்களோ அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் சொன்னேன். அதுக்கு பேர் என்ன? ஏன் 2வது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எப்போ 2011 அப்ப 2011 அவங்களுக்கு வந்து என்ன 2004 மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த பொம்மை ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, அது சோனியா ஆட்சிங்கிறது தான் மன்மோகன் ஆட்சியாக வந்துடுச்சு. அது அப்போ அந்த ஆட்சியில் திமுக வந்து ஒட்டி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் பேரன் எம்பி ஆகணும், ஒரு மூத்த மகன் வந்து ஒரு அமைச்சர் ஆகணும், மகள் வந்து 2G வழக்கில் தியார் சிறையிலேருந்து விடுதலை ஆகணும், உங்கள் குடும்பத்திலேயே எல்லாரும் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நிறையா பணம் சேர்க்கணும். இப்படி மக்கள் பணி நிறையா நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. மக்கள் பணினா பொதுமக்கள் பணி இல்லை, அவங்க குடும்ப மக்கள் பணி. இது பண்ணும் பொழுது அன்னைக்கு உங்களுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்டது. நான் ஒன்றும் பெரிய காங்கிரஸுடைய தொண்டனோ ரசிகனோ இல்லை. அதே சமயத்தில் காங்கிரஸ் நியாயமாக நடந்து கொண்டால் அதற்காக விமர்சனம் பண்ணணுன்ற வன்மமும் எனக்கு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு உங்களுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்டது. மத்தியில் ஒரு ஆட்சியில் பங்கு பெறுவதற்கோ அதனால் சில பலன்கள் தமிழ்நாட்டில் அடைவதற்கோ உங்களுக்கு தேவைப்பட்டது. அதனால் காங்கிரஸ் ஈழத்தில் செய்த அட்டூழியங்களுக்கெல்லாம் துணை போனீங்களே, அன்னைக்கு சீமான் பேச்சை கேட்டீங்களா? சீமான் ஞாபகம் வந்தது அவங்களுக்கு? இன்னைக்கு ஏன் வருது? அதாவது நான் வந்து சீமானை இவர்கள் வந்து இந்த சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அந்த பேரை பயன்படுத்தி இவர்கள் வந்து காங்கிரஸ் மீது உள்ள வன்மத்தை கொட்டி தீர்க்கிறார்கள். ஏங்க 1 மாதம் முன்னால் வரைக்கும் அந்த பக்கம் தாவேகால பிரவீன் சக்கரவர்த்தி சோடங்கர்லாம் போய் பேசி கிட்டத்தட்ட 90% முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து கூட்டணியும் போது அவர் ப. சிதம்பரத்தை வச்சு சோனியா காந்திகிட்ட பேசி அது வந்து இழுத்து கொண்டு கட்டாய திருமணம் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க. காங்கிரஸுக்கு கட்டாய தாலி கட்டினது யாரு? திமுக தானே. அப்போ சீமான் ஞாபகம் இல்லையா? சீமான் 2011 பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்போதான் ஞாபகம் வருதா? இப்போ காங்கிரஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கல, தாவேகா பக்கம் போவாங்கன்னு எதிர்பார்க்கல, போய் அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க, 2 மந்திரி வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், முரசொலியில் எந்த ராகுல் காந்தியை 2019 மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார். இவர் முன்மொழிஞ்சதுனாலே நம்ம தெரியல, ராசியா என்னன்னு தெரியல, அவர் பாவம் ராகுல் காந்தி அது ஒன்றும் சரியாக வராமல் போயிட்டு. இது வந்து உங்களுக்கு மகாபாரதம் எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியல, சின்ன கதை சொல்லிடுறேன். இன்னும் இந்த கதை சொல்கிறதுனா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். மகாபாரதத்தில் வந்து ஜராசந்தன் ஒரு கேரக்டர், ஒரு வில்லன்னு வச்சுங்க. இவர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அவர் தான் ஹீரோ, ரைட்டு.
இப்படி நம்ம தமிழ் படம் சொன்னா தான் நம்ம ஜனங்களுக்கு புராணம் கூட புரியும். அவர் வந்து இந்த ஜராசன் எல்லாரையும் வந்து ஜராசந்தனை சுற்றி அந்த கம்சன் அது இது, அதாவது மற்ற எதிரிகள்லாம் சில பேர் அழிச்சிட்டு ஜராசந்தனை மட்டும் அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சா கூட விட்டுறாரு. அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க ஜராசந்தம் பண்ணாத அட்டகாசமா அவன் பாருங்கள் 3 தடவையோ 4 தடவையோ கரெக்டாக அவங்ககிட்ட வந்து மாட்டி அவனை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் வந்து ஏதோ வேணும்ட்டே விட்டா மாதிரி தெரியுது. ஏன் அந்த மாதிரி விடுறீங்க? அவனை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க? அவன் மோசமானவன்ல. இப்போ சொன்னாரான், உங்களுக்கு புரியல. இந்த ஜராசந்தன் வந்து என்ன பண்ணுறான்னா, எனக்கு யாரெல்லாம் எதிரிகள், மக்களுக்கு தீமை செய்பவர்கள் எல்லாம் எனக்கு எதிரிகள். இந்த மாதிரி மன்னர்கள் யார் எதிரிகள்னு பார்த்து இவங்க எல்லாரையும் அவன் போய் ஒன்றா வந்து என்ன பண்ணுறான், என் பேரில் போகிறதோருக்கு கூட்டு வர்றான். எனக்கு ரொம்ப சௌரியமாக போகுது. ஒரே அடியில் அவ்வளோ பேரையும் காலி பண்ணிடுறேன். இப்போ நானாக போய் ஒவ்வொருத்தனா தேடி போய் இந்த கெட்ட வில்லன்கள்லாம் ஒவ்வொரு வில்லனாக தேடி போனோம்னா டைம் ஆகும், கஷ்டம். இப்போ ஜராசந்தனை உயிரோடு விட்டு வச்சதுனால அந்த வேலையை எனக்கு பதிலாக அவன் போய் அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து ஒரு இடத்துல வந்து என் பேரில் போர் புரியணும்னு எனக்கு எதிராக வந்து கொண்டு வர்றான். ஒரே ஷாட்டில் எல்லாரையும் பண்ணிடுறேன். இதான் ஜராசந்தனை நான் விட்டு வச்சிருக்கேன், ஏதோ அவன் பேரில் ஒரு பாசம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஜராசந்தன் நான் சொல்லுது இந்திய அரசியலில் ஜராசந்தன் யாருன்னு பார்த்தா ராகுல் காந்தி தான். இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ராகுல் காந்தியை வந்து நீங்கள் வந்து அவரை பிரதமர் வேட்பாளராக சொல்லிட்டு நேற்று முரசொலியில் அவர் வந்து இரட்டை நாக்குடையவர், நம்பிக்கை துரோகி, பச்சோந்தி, புத்தியற்றவர், கெட்ட புத்தியாளர், கரெக்டான வார்த்தை. இப்போ தான் தெரிஞ்சுதா? இவ்வளோ வருஷமாக கூட இருந்தீங்க. அந்த காலத்துலேருந்து ராகுல் காந்தி நீங்கள் அவரை முன்மொழிஞ்சிங்க. அதுக்கு முன்னால் மன்மோகன் சிங் இருக்கும்போது ராகுல் காந்தி இருந்தார், அந்த குடும்பத்தோடு நெருங்கி இருந்தீங்க. இப்போ இந்த தேர்தலும் போது கூட அவங்க தாவேக பக்கம் போகிறதா இருந்தவங்கள வந்து பிடிச்சி இதுக்கு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ ராகுல் காந்தியை வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் கூப்பிட்டீங்க, இந்த திமுக அதாவது தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்துக்காக. இப்போ அவர் அந்த பக்கம் போயிட்டாருன்னு அவர் கெட்ட புத்தியாளர், அவர் அப்படியான்னு பேசுறீங்கன்னா இந்த திமுக பேசுகிறதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவங்க வந்து அப்படி தான் அவங்களுக்கு செட்டானா ஒன்று பேசுவாங்க. ஒரு பீரியடில் நம்ம இவங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து வந்தபோது இவங்களுக்கு ஒத்து வராது, அதாவது எதிர்ப்பு இருந்தபோது அந்தம்மா மதுரைக்கு வந்தாங்க. திமுகலேருந்து அவங்க ஊர்வலம் ஏதோ வரும்போது கல்லெடுத்து அடிச்சிட்டாங்க, மண்டையில் அடிபட்டுருச்சு, அவங்களுக்கு மண்டையில் ரத்தம் வந்துடுச்சு. அரசியல்வாதி கொஞ்சம் எப்போவுமே மிகைப்படுத்துவாங்க, லேசாக ரத்தம் வந்ததுன்னா உடனே ஆஸ்பத்திரியில் போய் ஒரு கட்டு போட்டுவாங்க. மம்தா வந்து தேர்தலும் போது கட்டு போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி நடக்கலாம். இல்லை உண்மையிலேயே கூட அவங்களுக்கு அடிபட்ட ஒரு காயம் பலமாகப்பட்டிருக்கலாம். அப்போ வந்தபோது ஐயா கருணாநிதி அவர்கிட்ட திமுக தலைவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்கள் ஆளுங்க மதுரையில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அவர் தலையில் ரத்தம் அவர்களுக்கு அடிச்சிட்டாங்க, கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க, நியாயமாக அது? ஒன்று என்ன சொல்லணும், அது திமுக காரர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கலாம், வழக்கமான பொய்யை. நீங்கள் ஒன்றும் அப்படியே உண்மை விளம்பி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இல்லை வந்து இவர்கள் ஏதோ அப்படி செய்தவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்கிறது ஏற்பாடு செய்திருக்கிறேன்னு சொல்லலாம். அவனை சும்மா ஒரு 10 நாள் தள்ளி வச்சுட்டு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு. மண்டையில் ரத்தம் வாய்ந்தது என்றால் அம்மையாருக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்கும். கலைநயத்தோட அவசரமாக பேசு. மண்டையில் மாத விளக்காக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும் மற்றவங்களுக்கு? உங்கள் வீட்டில் பெண்களுக்கெல்லாம் அப்படி தான் மண்டையில் தான் மாத விளக்கா அப்படின்னு கேட்குறது யாரும் கேட்கல. நாகரிகங்கள் சொன்னார் இல்லையா, சரி சொன்னது பெரிய விஷயம் இல்லை. அதுலேருந்து 6 மாதம் பொறுத்து அரசியல் அழுத்தத்துக்காக அங்கேருந்து, அதாவது அந்த அம்மா வந்து அடித்து நொறுக்கிடுவாங்க. அந்த எமர்ஜென்சி இப்படிலாம் வரும்போது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, 6 மாதம் 8 மாதம் 1 வருஷத்துக்குள்ள. இதுதான் திமுக. 1999 2004 வாஜ்பாய் அவர்களுடன் அங்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க, ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு. இவங்க உடனே உள்ளே போய் அவர்களோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, பாஜக மதவாத கட்சி என்று யார் சொன்னது? ஆர்எஸ்எஸ் மிகச்சிறந்த ஒழுக்கமுள்ள சமுதாய இயக்கம். திருமாவளவனும் கூட சேர்ந்து சிங்கிச்சக்க ஆமாம் சமுதாய இயக்கம்னு சொன்னார்.
பாஜக வந்து மதவாத கட்சி இல்லைன்னு சொல்லி ராஜா உட்பட 4 பேருக்கு திருமாவளவனே போய் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அவர் தான் முதலாக அப்போ தான் 2001 மங்களூரில் எம்எல்ஏவானார் திருமாவளவன். இப்போ பிஜேபியை பற்றி கேளுங்க, திமுக எப்போ கேட்டாலும் மதவாத கட்சிம்பாங்க. திருமாவளவனும் அதான் சொல்லுவார். இதுவே வந்து இடி கேஸ் கொஞ்சம் டைட் பண்ணாலும் இப்போ கூட சொல்கிறாங்க ஏதோ 18ஆம் தேதி உள்ள செந்தில் பாலாஜியை கைது பண்ண போகிறாங்க. இப்போ கரூர் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு சிபிஐ அதான் ஒரு அருண் ஐபிஎஸ் வந்து அருண் இல்லை, அது வந்து அந்த சிபிஐ அவங்க தேர்தலுக்காக தள்ளி வச்சது அவங்க பண்ணியிருக்காங்க. அருண் ஐபிஎஸ் போட்டது வைத்திலிங்கம் பேரில், இது வந்து சிபிஐ இந்த விசாரணை வந்து கொஞ்சம் டைட் ஆகுது. செந்தில் பாலாஜியை என்னமோ 18ஆம் தேதி உள்ள கைது பண்ணாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. உண்மையா இல்லையா நமக்கு தெரியல. அவர் தான் குற்றவாளியா என்பதை சிபிஐ நிர்ணயித்து விட்டதா, இதெல்லாம் நமக்கு இல்ல சார். இப்ப இந்த சிபிஐ வழக்குல கைது பண்ண போறாங்களா இல்ல அந்த போக்குவரத்துல லஞ்சம் வாங்கினாரு இல்லையா அதுல வந்து கைதாவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். இல்லைங்க, பண்ணா ரெண்டுலேயும் பண்ணலாம். நம்ம வந்து அனாவசியமா வந்து பாரபட்சமே நம்ம பார்க்கக்கூடாது, நியாயமா பேசணும். இதுலேயும் கைது பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது, அதுலேயும் கைது பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ரெண்டுலேயும் பண்ணாலும் பண்ணலாம், நமக்கு தெரியாது. அது எதில் வந்து முதல்ல பண்ணுறாங்க எது அப்புறமா பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் பல விஷயங்கள் அதை மாதிரி அடிக்கடி பேசுவாங்க, அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு போயிடும். இது நீங்கள் ஒன்றுமே அரசியலில் புரியாத விஷயமா இருக்கும். இப்படி தான் தேர்தலில் வந்து நயனா நாகேந்திரன் வந்து புதுக்கோட்டையில் பேசினார். அமித்ஷா உள்துறை அமைச்சர் மேடையில் வச்சுட்டு 13 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது, தேர்தலுக்கு முன்னால் அவங்கெல்லாம் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூட கைது பண்ணல. ஏன் பண்ணலன்னு அவங்களும் சொல்லலை, மக்களையும் யாரும் கேட்க போகிறது இல்லை. மக்கள் இன்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்காங்க. ஒரே ஒரு சான்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஓட்டு போட்டு வருது, அது தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி மீது இப்போது கரூர் விஷயமும் வந்து கொஞ்சம் தீவிரமடையும் சொல்கிறாங்க. இந்த போக்குவரத்து விஷயம் ஏற்கனவே தான் அது எழுதிட்டாங்க. KN நேரு பேரில் உள்ள அந்த இதுவும் வந்து 634 கோடிக்கு அருண் ஐபிஎஸ் வந்த பிறகு லஞ்ச ஒழிப்பில் வந்து போட்டாங்க. FIR போட்டு அதுக்கான ஏற்பாடு. இன்னும் 2 வழக்கு இருக்குது. ஒன்று 888, இன்னொன்று 1032 இதெல்லாம் வழக்கு இருக்குது. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இது சமீப காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ திமுக இதனால தான் என்ன பண்ணுது, அடக்கி வசதி இடைத்தேர்தலில் நிற்கலன்னு. இப்போ புரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் சொன்னேன்னா இடைத்தேர்தலில் நிற்க போகிறது இல்லைன்னு திமுக முடிவெடுத்ததாக ஒரு தகவல் வரும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதுக்கு வந்து போய் தேர்தல் நின்று அதிமுக நிற்கட்டும், ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், தோத்தா தோக்கட்டும். ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆளுங்கட்சிக்கு பொதுவாக அதிகமாக வரும்போது இது வந்து குறைவு. அதை மீறி எத்தனையோ இடங்களில் வந்து சில இடங்களில் எதிர்கட்சிகள் வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சது சரித்திரம் இருக்கு. பட் அப்படி சரித்திரம் இருக்கிற அளவுக்கு இப்போ அதிமுக பலமா இருக்கான்னு கேட்டால் இல்லை. திமுக ஆதரவு கொடுத்து வந்தால் ஒரு கால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். திமுக அதிமுக ஓட்டு ரெண்டும் வந்து தவேகாவுக்கு எதிராக வந்தால், ஏன்னா இப்போ தவேகா ஜெயிச்சு வந்தபோது பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாக, அதிமுக பாஜக ஒரு பக்கம் இருந்தது, இது ஒரு பக்கம் இருந்தது, சீமான் ஒரு பக்கம் இருந்தார். நீங்கள் வீதாச்சாரங்களை விடுங்கள், ஆக மொத்தம் பிரிந்து இருந்தன. இப்போ ஒன்றா நின்னா 1:1 அப்படின்னு வரும்பொழுது டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னும் முக்கிய புள்ளிகள் எல்லாம் குறி வைக்கிறாங்களா சார் டிவிகே அரசாங்கம்? துரைமுருகன், சேகர் பாபு இவர்களுடைய வழக்கெல்லாம் தோன்றுறாங்களா? ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் வெளியில் செய்திகள் அப்படி ஒன்றும் வரல. பட் தோண்டலாம். ஐபிஎஸ் அருண் அவர்களை வைத்து இப்போ வந்து அடுத்தது பொன்முடிக்கு ஆபத்து வரலாம். ஏன்னா அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் முன்னால் நிற்கிறாரு. அந்த மாதிரி வரலாம். மற்றவர்கள் மீதும் வரலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, ரொம்பவும் வந்து இவங்க வந்து பண்ணாங்கன்னா திமுக உடனே என்ன பண்ணும், அரசியல் வன்மத்திற்காக பழி வாங்குகிறார்கள் என்று அதுவே ஒரு அனுதாபாலையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்குவார்கள். இந்த அரசியலில் பொதுவான விஷயம். அதனால் என்னை பொறுத்தவரை ஆதாரங்கள் இருக்குல்ல சார், ஊழல் செஞ்சிருக்காங்கன்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கும்போது மக்கள் மத்தியில் அது எடுபடுமா அனுதாபம்? எங்க மக்கள் மத்தியில் என்ன எடுபடுதுன்றதை தாண்டி பொன்முடி அவர்கள் அவர் குற்றம் செய்தார் என்று அவர் மீது அவருக்கு தண்டனையே கொடுத்தார், நிரூபிக்கப்பட்டு. அதுக்கப்புறம் ஒரு தடையை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏங்க அந்த தடையை இனி வரைக்கும் எடுக்கவே முடியல? ஒரு தடைன்னு ஒரு உத்தரவு வந்தால் அந்த தடையை நீக்குவதற்கு ஒரு பெட்டிஷன் போடலாம். யார் போடணுமோ அவங்க போடலாம். இப்போ தாவேகா புதிய அரசு வந்திருக்கு, ஏன் போட முடியாது? அன்னைக்கு அந்த தடையை கொண்டு வந்தது யாரு? பொன்முடி வழக்கு போட்டார்னு வச்சு. பொன்முடி போட்ட வழக்குக்கு மேல் விசாரணை அன்னைக்கு திமுக அரசு போகாது.
அவங்க ஆளு, அவங்க எப்படி போவாங்க இல்லையா? இன்ஃபேக்ட் அவங்களுடைய வழக்கறிஞரே பொன்முடிக்கு அனுப்பிச்சு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க, வாதாடினாங்க. இப்போ ஏன் தாவேக அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் பண்ணணும்னு மக்கள் எதிர்பார்க்கலாம். எவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரேடியாக திமுகவை எதிர்த்து கொள்வதற்கு தயாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சில செய்திகள் தகவல்கள் வரதை பார்த்தீங்கன்னா, அவரும் மீட் பண்ணாங்க. ஃப்ரான்ஸில் வந்து திமுக பிரதிநிதி ஒருத்தரும் தாவேகா பிரதிநிதி ஒருத்தரும் வந்து இந்த சாராய வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆர்டர் யாருக்கு கொடுக்குறதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து இங்கே நேரடியாக இன்னமும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு சார். அப்போ அதெல்லாம் பொய்யா? இல்லை, அதுக்கு பேர் பொய்ன்னு சொல்லக்கூடாது, நம்ம அதுக்கு பேர் அரசியல்னு சொல்லலாம். நீங்கள் அப்படின்னா அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் சொல்லுவாங்க, டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் வந்து போட்டி அப்படின்னு சொல்லி அந்த இந்த கொம்பு சீவுறதுன்ற மாதிரி கொம்பு சீவுவாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. இவங்களே தான் வந்து இப்போ திமுக எடுத்துங்க, ஹிந்தி தெரியாது போடா சொன்னாலா இல்லையா? கோபேக் மோடி சொன்னாலா இல்லையா? சொல்லிட்டு அடுத்த மாதம் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி சார் வந்து எங்கேயோ போனார். என்னமோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, பேங்காக் போனார். அது ரொம்ப புகழ்பெற்ற ஊர். கிட்டத்தட்ட நிறைய பேர் அது வந்து இது மாதிரி புண்ணியஸ்தலம் மாதிரி. அது இந்தியாவில் வந்து காசிக்கு போனால் புண்ணியம் வரும்னு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து இந்த புண்ணியம் வரக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த பேங்காக்கு பட்டாயான்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. அந்த பேங்காக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. வரும்போது பாருங்கள், அவருக்கு டேரெக்டாக ஃப்ளைட்டு கிடைக்கல, டெல்லி வழியாக தான் கிடைக்குது. டெல்லி வழியாக வரும்போது திடீர்னு அவர் மனசில் வருது, இந்த டெல்லியில் நமக்கு தெரிஞ்ச பிரதமர்னு ஒருத்தர் இருக்காரு மோடி, அவர் நம்ம ஏன் போய் பார்த்துட்டு வரக்கூடாது, அங்கிளை பார்த்துட்டு வரலான்னு அவர் போய் பார்த்து வந்தார். பார்த்துட்டு வந்து மறுநாளைக்கு வந்து இங்கே வந்து துணை முதல்வர் பதவி 2 நாளில். எல்லாருக்கும் தெரியுது, துணை முதல்வர் பதவி நான் வந்து எடுத்துக்க போகிறேங்க, உங்களுடைய ஆசிகள் தேவை, எதுவும் குறுக்க வந்துடாதீங்க, ஏதாவது ஒன்று சிக்கல் பண்ணிடாதீங்க. அப்போ இங்கே வந்து பேசும்போது மோடி, கோபேக் மோடி, கருப்பு பலூன். சார், இப்போ நேரடி கூட்டணி பேசிக்கிறாங்களே சார். இப்போ காங்கிரஸை வந்து கழட்டி விட்டதால, இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக வெளியேறினதால பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்க போகுது, கூட்டணி வைக்கவும் வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. நான் இல்லைன்னே சொல்லலையே, அரசியல்ல எல்லாமே நிகழலாம். ஏங்க 1999 2004 நிகழலாம், இன்னைக்கு 2026 நிகழக்கூடாதா? அன்னைக்கு என்ன கொள்கை வந்து இருந்துச்சு, இன்னைக்கு கெட்டு போச்சு. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ வெளியே போயிடுச்சு தாவேகாலேருந்து, இல்லை தாவேகாலேருந்து காங்கிரஸை வெளியே விரட்டிட்டாங்க, இல்லை வெளியில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜகவோட இணக்கமாக தாவேகா இருப்பதற்கு இது அந்த பக்கத்துலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. தாவேகா பாஜகவோடு நீங்கள் கூட்டணி இல்லைன்னா கூட ஒரு இணக்கமாக போவதற்கு, அதை மத்திய அரசு மாநில அரசை தாண்டி கட்சி ரீதியாகவே அப்படியும் வரலாம். எப்படி சார் தாவேகா இணக்கமாக போவோம்? இப்போ கூட டெல்லியில் இருக்காரு முதல்வர், அதுவும் ராகுல் அவங்களுடைய குடும்பத்தை போய் சந்திச்சிருக்காரு. தனிப்பட்டு அது எதற்காக சந்திச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கு. பிளஸ் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்துருக்காரு. எப்படி அப்போ பாஜகவுடன் கட்சி ரீதியா இணக்கமா போக முடியும்? போன மாதம் வந்து ராகுல் காந்தி வந்து அறிவுஜீவி அப்படின்னு சொன்ன திமுக அவர்களுடைய கட்சி பத்திரிகையான முரசொலியில இவர் வந்து புத்தியற்றவர், கெட்ட புத்தியாளர், பச்சை துரோகி, நம்பிக்கை துரோகி, 1 மாசத்துக்குள்ள எப்படி மாறினார்? ராகுல் காந்தி மாறிட்டாரா, இல்லை உங்களுடைய கருத்து எவ்வளோ வருஷமா தவறா? திமுகவை பற்றி இந்த கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா? இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். நான் வந்து இதில் வந்து அந்த கட்சி இந்த கட்சி பாஜக இவங்க நான் அதெல்லாம் எதையுமே நான் வந்து சொல்லலை. அவர்களுக்கு அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டால் யாரும் யாரோடு வேணுமாலும் இணைவார்கள். இப்ப இந்தியா கூட்டணியில இருக்காங்களா சார்? டிவிக்கு இடம்பெற வாய்ப்பு இல்லையா? அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு, விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. அவர் மந்திரி நிர்மல்குமார் சொன்னாரு, அது இல்லை, அவர் தான் விஜய் தான் முடிவு பண்ணணும், மாண்புமிகு முதல்வர்னாரு. நியாயம், தலைவர் தான் முடிவு பண்ணணும். விஜய் வந்து நாங்கள் ஒன்றும் இப்போதைக்கு இணையறதா இல்லைன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இணைய விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். காங்கிரஸ் அங்கே இருக்கு. இப்போ காங்கிரஸே அங்கேருந்து விரட்டுறதுக்கு மற்றவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு பீரியட்ல மம்தாவும் ஏற்பாடு பண்ணாங்க, ராகுல் காந்தியை ஒத்துக்காம. ஆனா மம்தாவே இன்னைக்கு போய் அரசியல் அதான் சொல்றேன், எந்த நேரமும் சூழ்நிலை மாறும். இன்னைக்கு போய் மம்தா அவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தியை பார்த்து நான் வந்து என்னுடைய கட்சியை காங்கிரஸோட இணைக்கிறேன்னு கேட்டு அவங்க வந்து அதெல்லாம் முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, என்னமோ காங்கிரஸ் ரொம்ப பலமா இருக்கா மாதிரியும் இவங்க அதெல்லாம் முடியாது. ஏன் அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க, அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. இந்த அம்மா வந்து உள்ள விட்டா இந்த ஒட்டகம் டென்ட்டுக்குள்ள கதை வந்த மாதிரி ஆகிடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அம்மா உள்ளே வந்து கட்சியை கவலைக்கிற பண்ணிடுவாங்க. இவன் சோனியா காந்தி குடும்பத்தையே விரட்டி விட்டுருவாங்க. மம்தா வந்து பிடிச்சிருவாங்க. இந்த அம்மாவை கெட்ட விடக்கூடாது, வேணா கூட்டணி நம்ம இருந்துக்கலாமே தவிர நம்ம வந்து அதெல்லாம் மெர்ஜர்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இதே மம்தா இந்த தேர்தலுக்கு முன்னால் இந்த பக்கம் பாஜகவை திட்டிருக்கு, அந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திட்டிருக்கு, அந்த பக்கம் காங்கிரஸையும் கண்ணாமுன்னான்னு திட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு மாசத்துல போய் சோனியா காந்தி காலில் விழுது. ஏன் விழுது? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. இந்த அரசியல் சூழ்நிலைகள் களம் மாறுபடும் போது இவங்களுக்கெல்லாம் கொள்கைகள்லாம் ஒன்றும் கிடையாது. யார் காலில் வேணாலும் யார் வேணாலும் போய் விழுவாங்க. யாருடனும் யாரும் கூட்டணி, பாஜக தவேக கூட்டணி வரலாம், காங்கிரஸ் வெளியே போய்விட்டாலோ இல்லை அனுப்பிவிட்டாலோ, இல்லை அது அப்படியே தான் இருக்கு. திமுக பாஜக கூட்டணி வரலாம், கூட்டணி இல்லைன்னா கூட ஒரு புரிதல் வரலாம். அது அழகான வார்த்தை தமிழ்ல இருக்கு, புரிதல். அதாவது காங்கிரஸ்க்கு எங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆமாங்க, பாஜகவோட கூட்டணி தான் இல்லைங்க. ஒரு மசோதா பாஸ் பண்ணும்போது நம்ம எந்திரிச்சு வெளிநடப்பு செஞ்சிட்டாலே அவங்களுக்கு பாஸ் ஆகிடும்ல அந்த பில்லு. மறைமுக ஆதரவு, அதுதான் சொன்ன புரிதல், அதுக்கு பேர் புரிதல்னு பேர். கூட்டணின்னா இல்லை, பாஜக எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த சமயத்தில் வேணுமோ ஒரு மசோதா முக்கியமான அவங்களுக்கு வேணும் மசோதா அவங்க சொல்லிடுவாங்க கூப்பிட்டு, முக்கியம் எங்களுக்கு. நாங்கள் வந்து சபாநாயகர் எங்களை பார்த்து இப்படின்னு சொல்லி கையை நீட்டினாரே, நாங்கள் அவரை எதிர்த்து நாங்கள் வந்து ஆமாம் அவர் வந்து எங்களை அவமானப்படுத்தி விட்டார், நாங்கள் அண்ணா வழியில் வந்தவர்கள் அப்படின்னு ஏதோ 2 டயலாக் சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க. அந்த மசோதா பாஸ் ஆனதுக்கப்புறம் ஏமா கேன்டீனில் அதுக்குள்ளே போய் போண்டா சாப்பிட்டு திருப்பி வந்துடுவாங்க. இதுதான் அரசியல். நீங்கள் வந்து இந்த அரசியலை வந்து இவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த அரசியல் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த வகையில் நம்மளுடைய ஆர்வம் என்னன்னா இது எப்படி போகுதுங்கிறத பார்க்குறோமே, இதுதான் நம்ம ஆர்வம். இப்படிதான் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது, இப்படி போயிடும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவரவர்களுக்கு அவரவர்களுடைய சுயலாபம் தான் முக்கியம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இதுதான். இந்த சூழ்நிலையில் இப்போ சீமான் அவர்களை வந்து 2011 அவர் காங்கிரஸை அப்போவே அவர் அழிக்கிறேன்னாரு. சரி, புத்தியோடு இருந்து அப்போவே வந்து அவர் சொல்லதை கேட்டுட்டு அவர் கூட சேர்ந்துட்டு இந்த காங்கிரஸ் அழிச்சிருக்கலாமா? இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதா? 28 சீட்டு கொடுத்தீங்களா? 28 27 வந்து பாஜகவுக்கு, இது 28. அவ்வளோதான் 5 வாங்கினாங்க. 28 சீட்லையும் திமுகவே நின்று இருக்கலாமா? என்னன்னு தான் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் காங்கிரஸை நீங்கள் விட்டுருக்கலாமே. ஏன் வந்து அன்னைக்கு சீமான் சொன்னதை கேட்கல? இன்னைக்கு சீமான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஆஹா அன்னைக்கு அவர் சத்தியமான வார்த்தையை சொன்னார், அதை கோட்டை விட்டு விட்டோமே என்று உண்மையிலேயே வருத்தப்படுறாங்களா? இதெல்லாம் வந்து வருத்தப்பட்டு பாரஞ்சவங்க போகிறல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சீமானை பேரை வச்சு இதை ஒன்று சொல்லணும்ன்றதுக்காக சொல்கிறாங்களே தவிர, நாளைக்கே சீமான் அட்வைஸ் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்க, திமுகவில் கேட்டுருவா போகிறாங்க. நீங்கள் போன தடவை 2011 தான் கேட்கல, இப்போவாது கேட்போன்னு கேட்டுருவா போகிறாங்க. எல்லாம் ஒரு அரசியல் அந்தந்த சந்தர்ப்பவாதம் என்பது இதுதான். இதைத்தான் திமுக வந்து செய்கிறது. இதை எல்லா கட்சிகளும் செய்யும் பொதுவாக. அதில் திமுக இதில் வந்து என்ன சொல்கிறது, ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் ஒரே நாளில் கூட தங்களுடைய என்னுடைய குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள், ஸ்டாலின் ஐயா சொல்லலையா? உதயநிதி வந்தார், அவர் என்ன சொன்னார்? நான் வந்து அமைச்சராக எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு, ஆயிட்டார். அமைச்சர் ஆக மாட்டேன்னாரு, ஆயிட்டார். துணை முதல்வராவதற்கு எத்தனையோ சீனியர்கள் திறமையானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவர் ஆயிட்டார். அப்போ பாக்கி பேருக்கு துரைமுருகன்லேருந்து அவ்வளோ பேருக்கு திறமை இல்லைங்கிறது தான் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். யாராவது வந்து கேட்டாங்களா அவங்கள? ஐயா அப்படிலாம் சொன்னீங்களே, ஒரு நிருபராவது மைக்க பிடிச்சி நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே, நீங்கள் சொன்னது ஒன்று, அப்போ போய் சொன்னீங்களா, ஏன் மாற்றினீங்க? இது கேட்குறதுக்கு ஒரு நிருபருக்கா தைரியம் இருக்குமா? தைரியம் இருக்கா இல்லையான்றதை விட முக்கால்வாசி பேருக்கு வந்து அவனுக்கு தைரியம் இல்லாத வரைக்கும் அவன் பாக்கெட்டை நிரப்பிடுறாங்க. அதனால் அவன் வந்து தைரியம் இருந்தால் கூட கேட்க மாட்டான். பாக்கி கால்வாசி பேர் அனாவசியமாக எதுக்கு போகும்போது சொல்லி ஒதுங்கி போயிடுவான். மீடியாவே அதாவது யோசனை பண்ணும்போது மக்களாக போய் கேட்டுற போகிறாங்க, பொதுமக்கள் கும்பலில் போய் கேட்டால் வந்து பதிலாக சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து கூட இருக்கிற 2 அடியாட்கள் வந்து யார் பேசுகிறானோ அவனை தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டுருவான் 4 அறை வச்சு. இதுதான் அரசியல் நடக்குது. அதனால்
சீமான் அவர்களை வந்து பயன்படுத்துகிறார்கள், அந்த வார்த்தையை அவர் பெயரை பயன்படுத்துகிறார்கள்னா இன்னைக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது பயன்படுத்துகிறாங்க. நாளைக்கு இதுவே வந்து சீமான் அவர்களை வில்லனாக்கி காட்டி வேறு விதமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அதையும் செய்வார்கள் திமுக. ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.